ஹாய், என் பேர் சையதபாஸ். ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் ஒரு 3 to 4 அரௌண்ட் ஒரு 5 to 6 இயர்ஸாக இருக்கேன். அப்படியே இந்த ஜிம்மிங் லைக் அத்லெட்டிக்ஸ் அந்த மாதிரி ஸ்விம்மிங் மேக்ஸிமம் அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் வந்து ட்ரெக்கிங் அந்த மாதிரிலாம் போயிட்டுருப்பேன். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு 6 months பிஃபோர் வந்து ஷோல்டர் பெயின் வந்துச்சு. லைக் இந்த ஷோல்டரை தூக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. நானும் வெளியில் இங்கிலீஷ் மெடிசன் லைக் தெரப்பி எல்லாம் மேக்ஸிமம் வெளில போனேன். ரொம்ப அப்போதைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 2-3 வீக்ஸில் திருப்பி அந்த பெயின் ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் ஜிம் போக முடியாது, ரொம்ப பெயினாக ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதெல்லாம் அப்புறம் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கழுத்தை திருப்ப முடியாத மாதிரிலாம் சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்புறம் ஆக்சுவலி இந்த கிளினிக் வந்து என் ஃப்ரெண்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இங்கே போய் பாருங்க சித்தா அப்படின்னு சொல்லி. நானும் ஒரு டவுட்டில் தான் வந்தேன். ஓகே, நம்ம அங்கேயே போயிட்டோம், இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்திருந்தேன். வரும்போது சார் நல்லா பேசினார். எனக்கு அதிலே பாதி சரியான மாதிரி ஆயிடுச்சு. லைக் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் எதுவும் திங்க் பண்ணிக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்தீங்கன்னா மசாஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதிலே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. மசாஜ் ப்ளஸ் வந்து கப்பிங் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப பெயின் ரிலீஃபாக இருக்கும் கப்பிங். அப்புறம் இந்த எலக்ட்ரோ இது கொடுப்பாங்க ப்ராசஸ்ஸு. அப்படியே ஒரு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 வீக்ஸாக போகும். ஆனால் எனக்கு நல்லாவே ஒரு பெயினே இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த பெயினே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஜிம்மிங் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது நான் பேசிக்காக வந்து யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோன்னா, இது வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்க மட்டுமே இல்லை, உமன்ஸ் ஆகட்டும், வேலைக்கு போகிறவங்க, சும்மா நம்ம அந்த சிஸ்டமில் வர்றாங்களா அவங்களாம் மேக்ஸிமம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரு மந்த்லி ஒன்று எடுத்தாலே ஹோல் பாடியை நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ண மாதிரி ஆயிரும். நான் அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அங்கே இந்த பெயின் போயிடுச்சு. ஆனால் இருந்தாலுமே நான் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் வந்து ஃபுல் பாடி ஒன்று எடுத்துப்பேன். ஸோ எனக்கு அந்த மொத்த பாலுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ்ஸு, ஸ்ட்ரெயின், நர்வ்ஸு எல்லாமே எனக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்யூர் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அவங்களும் இதே தான் சொன்னாங்க, லைக் எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது ப்ரோ, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நான் எங்கள் அப்பாவே இங்கே கூப்பிட்டு வந்தேன். அவர் ஆக்சுவலாக வந்து இந்த முட்டியில் கொஞ்சம் பெயின் இருந்துச்சு. அவர் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஹீ கேன் வாக், லைக் ஸ்டெப்ஸில் ஏற முடியுது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 to 3 வீக்ஸ் எடுத்தோம்னா அந்த பெயின் அவருக்கு போயிடும். ஆக்சுவலாக இந்த தெரப்பி பார்த்திங்கன்னா வெறும் இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இருக்க மட்டும் எடுக்கணுன்ட்டு இல்லை, பேசிக்காக எல்லாருமே எடுத்தாகணும். எல்லா ஏஜ்லேயும் இது வந்து எடுக்கலாம். நானே பார்த்துருக்கேன், சின்ன சின்ன குழந்தைங்களாம் கூட வந்திருக்காங்க இந்த தெரப்பிக்கு. பேசிக்காக அவங்க ஏதோ வாக் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லி கூட இப்போல்லாம் வாக் பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நாட் ஒன்லி ஃபார் தி பர்சன் ஹூ ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, நார்மல் வீட்டில் இருக்கவங்க கூட இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஒரு மந்த்லி ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ எவ்ரி ஒன் கேன் டேக் திஸ். அவ்வளோதான். தேங்க்யூ.